இஞ்ஞாசியார் இது ஒரு மிகப்பெரிய சகாப்தம். இது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை அல்ல அல்லது பெயர் அல்ல. மாறாக உலகில் பல மாற்றங்களை உருவாவதற்கும் பல புதிய கண்டுபிடிப்புகள் உருவாவதற்கும், ஏன் மனிதர்கள் மனித மனங்களோடு வாழ்வதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக தன்னுடைய வாழ்வையும் தனக்கு பிறகு பின்பற்றுகின்ற சீடர்கள் அதே மதிப்பீடுகளை கொண்டிருக்க வேண்டும் என்ற கருத்துக்களோடு வாழ்ந்து மரித்தவர்தான் இஞ்ஞாசியார் அவர்கள். மண்ணில் உதித்தாய், வாள் ஏந்திய வீரனாய் வாழ்வை துவங்கினாய், அருள் ஏந்திய துறவியாய் ஆன்மாவை மீட்டாய். மலையென துயரம் சூழ்ந்தாலும் மனிதம் அங்கு மடிந்தாலும் உயிரான நல்வார்த்தை கொண்டு உள்ளங்களை வென்றிடுவோம். சாதியின் எல்லை கடந்து சாதியின் எல்லை கடந்து சமயத்தின் வேலி உடைத்து பாசத்தின் பாதையிலே பரமன் அன்பை பகிர்ந்திடுவோம். ஓ ஆண்டவனே, உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே, உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை, பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை, பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை, எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. ஓ ஆண்டவனே, உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு.
எப்போது ஒருவருடைய வளர்ச்சியை நாம் மனதார முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போதுதான் நாம் வளர்வோம். இல்லை என்றால் நம்முடைய வளர்ச்சிக்கு நாமே முட்டுக்கட்டையாக இருப்போம். நாம் தளர்ச்சியை நோக்கி பின்னோக்கி தான் செல்லும். எனவே புனித இஞ்ஞாசியாரை போல பிறருடைய வளர்ச்சியில், பிறருடைய முன்னேற்றத்தில் பங்கு கொள்ளக்கூடிய அல்லது பங்கேற்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். இறுதியாக சமூக மாற்றத்தின் கருவிகளாக நாம் திகழ வேண்டும் என்று புனித இஞ்ஞாசியார் விரும்புகிறார். புனித இஞ்ஞாசியார் சமூக மாற்றத்தினுடைய ஒரு கருவியாக, he was an agent of social change. அவர் வழி வருகின்ற நாமும் சமூக மாற்றத்தின் கருவியாக திகழ வேண்டும். புனித இஞ்ஞாசியாரை போல நாமும் வாழ்ந்திடுவோம். புனித இஞ்ஞாசியாரை போல நாமும் வாழ்ந்திடுவோம். வாழ்க்கையில் தேர்ந்து தெளிந்தவராய், பிறரின் வளர்ச்சியில் மகிழ்பவராய், சமூக மாற்றத்தின் கருவிகளாய் வாழ்ந்திட என்றும் முயன்றிடுவோம். புனித இஞ்ஞாசியாரை போல நாமும் வாழ்ந்திடுவோம். நாமும் வாழ்ந்திடுவோம். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் புனித இஞ்ஞாசியாருடைய பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இயேசு சபையில் பணியாற்றுகின்ற, இயேசு சபையாளர்களாக மாறுகின்ற ஒவ்வொருவருமே இஞ்ஞாசியாருடைய மனங்களை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இயேசு சபையில் நுழைகின்ற பொழுதிலிருந்து இந்த இஞ்ஞாசியாரை தங்களுடைய உருவமாக மாற்றிக்கொள்கிறார்கள். அவர் கொடுத்த அந்த ஆன்மீக பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, சட்டத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, வாழ்வு முறையாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் இயேசு சபையாளர்களுக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களெல்லாம் ஒரு இஞ்ஞாசியாராகத்தான் தோன்றுவார்கள். ஒருவேளை அவர்கள் முழுமையடைந்த ஒரு இஞ்ஞாசியாராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இஞ்ஞாசியாருடைய பல நற்பண்புகளையும் அவருடைய அம்சங்களையும் தங்களுடைய வாழ்வில் பின்பற்றக்கூடிய ஒரு அருமையான நபர்களாகத்தான் நாம் பார்க்கின்றோம். அதனால் தான் இப்படிப்பட்ட அருமையான நிறுவனங்கள் இன்று சிறப்பாக மாணவர்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்க முடிகின்றது. இஞ்ஞாசியாரிடம் தலையொங்கி இருந்த ஒரு முக்கியமான பண்பு என்னவென்றால், திருச்சபைக்கும் திரு அவைக்கும் மூத்தவர்களுக்கும் திரு தந்தையர்களுக்கும் மிகவும் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அவர் மட்டுமல்ல, அவரை பின்பற்றுகின்ற எல்லா இயேசு சபையாரிடமும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு என்னவென்றால், திருச்சபையோடு திரு அவையோடு இணைந்து சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதுதான். இதுதான் மனமாற்றம். இதுதான் உண்மையான மனமாற்றம். அனைத்திலும் இறைவனை காணுதல் என்பது நாம் செய்கிற ஒவ்வொரு செயலிலையும் இறைவனின் பிரதிபலிப்பு இருக்கணும். அந்த 1% மாணவர்களும் அனைத்திலையும் இறைவனை கண்டாங்கன்னா அதுதான் உண்மையான ஃபீஸ்ட். அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள்.